அனைவருக்கும் வணக்கம். அழகான குட்டி குழந்தைகளே, இன்று நாம் தமிழ் உயிர் எழுத்துக்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தமிழ் மொழியின் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 ஆகும். அவை ஒவ்வொன்றையும் அதற்கான எளிய வார்த்தைகளையும் இப்போது பார்க்கலாம். நீங்கள் தயாரா? வாருங்கள். உயிர் எழுத்துகளின் முதல் எழுத்து அ. அம்மா அ. அணில் அ. அம்பு அ. அரசி அ. அகல். உயிர் எழுத்துகளின் இரண்டாவது எழுத்து ஆ. ஆடு கோட் ஆ. ஆறு ரிவர் ஆ. ஆந்தை ஆல் ஆ. ஆடை டிரெஸ் ஆ. ஆண் மேல். உயிர் எழுத்துகளின் மூன்றாவது எழுத்து இ. இலை லீஃப் இ. இஞ்சி ஜிஞ்சர் இ. இசை மியூசிக் இ. இடம் பிளேஸ் இ. இரவு உயிர் எழுத்துகளின் நான்காவது எழுத்து இ. இ ஃப்ளை இ. ஈரம் வெட் இ. ஈரல் லிவர் இ. ஈடு ஈக்குவல் இ. ஈகை ஜெனராசிட்டி. உயிர் எழுத்துகளின் ஐந்தாவது எழுத்து உ. உரல் மோட்டார் உ. உலக்கை பெசல் உ. உலகம் வேர்ல்ட் உ. உதவி ஹெல்ப் உ. உப்பு சால்ட். உயிர் எழுத்துகளின் ஆறாவது எழுத்து உ. ஊசி நீடல் உ. ஊர் டவுன் வில்லேஜ் உ. ஊஞ்சல் ஸ்விங் உ. ஊது ப்ளோ உ. ஊமை மியூட். உயிர் எழுத்துகளின் ஏழாவது எழுத்து ஏ. எலி ரேட் ஏ. எறும்பு and ஏ. எண் நம்பர் ஏ. எடு டேக் ஏ. எழுத்து லெட்டர் ரைட். உயிர் எழுத்துகளின் எட்டாவது எழுத்து ஏ. ஏணி லேடர் ஏ. ஏலக்காய் கார்டமம் ஏ. ஏழு 7 ஏ. ஏரி லேக் ஏ. ஏடு பாம் லீஃப். உயிர் எழுத்துகளின் ஒன்பதாவது எழுத்து ஐ. 5 5 ஐ. ஐவர் 5 பீப்புள் ஐ. ஐயா சர் ஐ. ஐப்பசி தமிழ் மந்த் ஐ. ஐயம். உயிர் எழுத்துகளின் பத்தாவது எழுத்து ஓ. ஒட்டகம் கேமல் ஓ. 9 9 ஓ. ஒளிலைட் ஓ. 1 1 ஓ. ஒதுக்க செட் அசைட். உயிர் எழுத்துகளின் 11வது எழுத்து ஓ. ஓடம் போட் ஓ. ஓநாய் வோல்ஃப் ஓ. ஓவியம் பெயிண்டிங் ஓ. ஓட்டம் ரன்னிங் ஓ. ஓனான் கார்டன் லிசர்ட். உயிர் எழுத்துகளின் 12வது எழுத்து ஆடதம் மெடிசின் ஆவை ஔவையர் ஆவியம் ஜெலசி ஆர் envy ஆ. ஆதாரியம் ஜெனராசிட்டி ஆர் கிரேட் கைண்ட்னஸ் ஆபாசனம் டெய்லி ஹவுஸ்ஹோல்ட் ரிச்சுவல். ஆயுத எழுத்து ஒரு சிறப்பான தனி எழுத்து ஆகும். அது தட் எக்கு ஸ்டீல். வாழ்த்துகள். தமிழ் உயிர் எழுத்துக்கள் 12 ஐயும் வெற்றிகரமாக கற்று முடித்து உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துகள். நீங்கள் கற்றுக்கொண்ட எழுத்துக்கள் அ. ஆ இ. இ உ உ ஏ. ஏ ஐ உ உ. ஆயுத எழுத்து. அடுத்த கட்டத்திற்குச் செல்ல தயாரா? மிக நன்று. உயிர் எழுத்துக்களைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் உயிர்மெய் எழுத்துக்களின் உலகத்திற்குள் காலடி வைக்கப் போகிறோம். தொடர்ந்து படியுங்கள். வெற்றி உங்கள் கையில்.